ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி இப்போ ஆஹா ஓடிடியில் இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் பூதத்தம் பாஸ்கர் நாராயணா. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்க காட்டு பகுதிகளுக்கு இடையில இருக்க ஏரியாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே அடுத்தடுத்து ஒரு சீரியல் கில்லர் மர்டர் பண்ணிட்டு வரான். பெண்களை கொடூரமாக மர்டர் பண்ணுறான். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கா. அது என்னென்னா, தலையில்லாத முண்டமாக்கி வெள்ளை சேலை கட்டி ஒரு அந்த திஷ்டி பொம்மையோட ஃபேஸை வச்சு காட்டுக்குள்ளே ஒரு மரத்தில் சாஞ்ச மாதிரி வச்சுட்டு வந்துடுறான். இது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறான். கிட்டத்தட்ட 15 கொலை வரைக்கும் பண்ணியிருப்பான். ஆனாலும் அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸால் எந்த க்ளூவும் இல்லாதனால யார் எதனால் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் ஒரு சீரியல் கில்லர் தான் கொண்டுட்ருக்கான் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோட ஸ்டோரி. ஹீரோ சின்ன வயசுலேயே ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆகணும்னு முடிவு பண்ணுறான். காரணம், அவனோட அண்ணனோட லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள். அதனால் அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பார். ஸோ போலீஸ் சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதனால தான் இந்தமாரி நடந்துச்சு. ஸோ போலீஸ் சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாட்டியும் கஷ்டமான கேசஸ்லாம் எதுவும் வந்துச்சுன்னா அதை நான் சால்வ் பண்ணுவேன், அவர் டிடெக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எய்மோட வளர்றாரு. அவர் நினச்ச மாரி பெரிய பையனாயும் டிடெக்டிவ் ஒர்க்கே பார்க்குறாரு. ஆனால் அந்தளவு ஃபேமஸாக இல்லாத ஒரு லோக்கல் டிடெக்டிவ் மாதிரி இருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு புத்திசாலி தான். இப்போ அவர் பெரியவராக இருக்கார். பெரியவனாக இருக்க ஹீரோவோட ஏரியாவில் தான் இந்த மர்டர்ஸும் நடந்துகிட்ருக்கு. சீரியல் கில்லரோட மர்டர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஹீரோவுக்கு எந்த க்ளூவும் கிடைக்காதனால என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் ஹீரோவுக்கு நெருக்கமான ஒரு லேடி வந்து அதே பேட்டர்னில் கொல்லப்படுறாங்க. ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆகிறாரு. சீரியஸாக களத்தில் இறங்கி அந்த கொலைகாரனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த மர்டர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் பூதத்தம் பாஸ்கர் நாராயணா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி லைன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொன்னதில் உங்களுக்கு என்னடா அது யூஸ்வலாக இருக்க மாதிரி தானே இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு அந்த மர்டர்ஸ் நடக்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது பின்னாடி அவங்க காட்டுறாங்களா, அதுக்கான பேஸ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ண ஆரம்பிப்பார். அந்த இடங்கள்லாம் டோட்டலாக சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ரிவீல்ஸ் பேட்டர்ன் ஒரு மாதிரி போகும். அந்த ரிவீல்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த 2 விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் குறிப்பாக அந்த நான் ரிவீல்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த இடங்கள்லாம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சுவாரஸ்யத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சுமாராக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோலாம் நிறைய இடங்களில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதேமாதிரி தான் ஹீரோயினும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சில இடங்களில் கொஞ்சம் செயற்கைத்தனமாகவும் நடிக்கிறாங்க. இது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு நான் நினைப்பேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ். இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, ஹீரோ சாதாரண டிடெக்டிவ், அவரோட ஃப்ரெண்டு எஸ்ஐயாக இருக்கார். என்னதான் அவரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் எதுக்கு எடுத்தாலும் ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காட்டுறாங்க. அவரும் ஹீரோ கிட்ட நீங்கள் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் டோட்டலாக லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா ரியாலிட்டியில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இதே லாஜிக் மிஸ்டேக்கில் என்ன சொல்லணும்னா, 1-2 மர்டர்ஸ் ஆனாவே, அதுவும் லேடிஸ் 1-2 மர்டர்ஸ் ஆனாவே அந்த கேஸை நெக்ஸ்ட் லெவலில் நேஷ்னல் லெவலில் வந்து பெருசாக வந்து பேசிடுவாங்க. கண்டிப்பாக ஸ்டேட் லெவல்லையாவது ஹைலைட் ஆகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 15 மர்டர் வரைக்கும் நடக்குது.
ஆனால் இந்த கேஸை சாதாரண ஒரு டிடெக்டிவும் பக்கத்தில் இருக்க ஒரு எஸ்ஐ அப்படிங்கிற மாரி சின்ன லெவல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாரி காட்டுறாங்க. ஏதோ ஸ்பெஷல் டீம் சிபிசிஐடி அந்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிருக்கும் 15 மர்டர்லாம் நடந்தால். இதுவும் லாஜிக்கே இல்லாத விஷயம் நான் சொல்லுவேன். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படங்களில் கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்ட க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமான ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா படம் மாதிரி இந்த படம் வந்திருக்கணும். ஆனால் இவங்க பண்ண சில சொதப்பலான விஷயங்களான சுமாரான படமாக இந்த படம் வந்துருச்சு. இந்த படம் பொழுது போகலைன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அது மட்டும்தான் இந்த படத்தோட கொஞ்சம் ட்ராபேக். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி தான். காரணம் இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் ஆஹா ஓடிடியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.